வெல்கம் டு ரகம் விழா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அரக்கோணம் தாங்க போகிறேன். காலைல எழுதுக்கும் போது நான் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி குளிக்காமல் முடியும்னு நினச்சேன். ஆனால் தண்ணி ஊற்றுறேன், குளிரே இதாக இருக்குது. அது டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு இருந்த சோளம் கடலை இருந்தது, அதை வாயில் போட்டுக்கணும். 5:50 ட்ரெயின் ஒன்று இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஃபாஸ்ட் இருக்குது, 1 ஹவரில் போயிடலாம். ஸோ அதை பிடிச்சா அவர் வந்து அங்கே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அரக்கோணத்தில் வந்து திருத்தல் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அரக்கோணம் போயிடுவேன். அரக்கோணத்துலேருந்து ட்ரெயின் ஒரு பஸ்ஸு பிடிச்சி திருத்தல் போயிடுவேன். திருத்தல் வந்து ஒரு கூப்பிட்டு போயிடும். எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டு 1 ஹவரில் போயிடும். அதனால சரி வந்துட்டேன். குளிர் போயிடுச்சு. குளிர் இருக்கும்போது கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். இதுமாரி ரொம்ப வெயில் நாக்கு தள்ள போகுது. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு பட்டாபுரம் மிலிட்டரி ஸ்டேடியம் வரை செல்லும் அடுத்த மித்திர வண்டி இன்னும் சென்ற நேரத்தில் முதல் நடைமேடையில் வந்து சேரும். यात्रीगण कृपया ध्यान दें, पटाबरा मिलिट्री स्टेडियम जाने वाले अगली गाड़ी थोड़ी ही देर में प्लेटफॉर्म नंबर 8 पर आएगी. Passengers your attention please. Next EMB train bound for Pattabura military stadium will be arriving shortly on platform number 1. பட்டாபுரம் ட்ரெயின் வருதுன்றாங்க, பிளாட்ஃபார்ம் 1ல் வருதுன்றாங்க. இவங்களுக்காக என்ன 1ல் விடுவாங்க, இவங்கள ஏன்னா 3ல் விடுவாங்க. ஆனால் மக்கள் தாங்க பாவாங்க. சரி சின்ன பசங்களாம் இறங்கி ஏறி ஓடிட்டு வாங்க. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை நம்பி ஃபஸ்ட்டில் நின்றுட்டுருப்பாங்க. அவன் 3ல் வரணும் அனௌன்ஸ்மெண்ட். வெல்கம் டு ரகம் விழா. இன்றைக்கி Tier 2 எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரக்கோணம் தாங்க வந்திருக்கேன். அரக்கோணத்தில் பஸ் ஸ்டாண்டு தேடி போயிட்டுருக்கேன். ஏன்னா அவர் வந்து திருத்தன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதனால் நான் அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டு போனேன். அவங்க ஒருத்தட்ட கேட்டேன், இங்கே தான் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுனாங்க. அதனால் பஸ் ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துட்டார். வந்தவொடனே அவரே என்னை பைக்கில் அவர் ஊருக்கு கூப்பிட்டு போயிருந்தார். நான் அதுவும் திருத்தணிலேருந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் கூப்பிட்டு போவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் என்னை கூப்பிட்டு போனாருங்க. 40 நிமிஷம். பரவாயில்ல, நல்ல மனுஷன். நான் கேட்டேன், சரி பஸ் எதுனா சொல்லி தான் நான் வந்திருப்பேனே அப்படின்னு. நான் பஸ் எடுத்து தான் சொல்லுவேன் வந்திருப்பேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, சார் பஸ்ஸெலாம் டைமிங் தான் பஸ்ஸு, அதெல்லாம் வெயிட் பண்ணால் வேலைக்காக அது அப்படின்னாரு. சரி சாப்பிட்டீங்களா கேட்டார். சார் நான் காலைல வந்து நான் சாப்பிட்டேன், எனக்கு பயங்கர பசி, நான் சாப்பிட்டேன் அப்படின்னா. அப்புறமா அவங்களோட ஊருக்கு கூப்பிட்டு போயிருந்தார். அவங்க ஊர் பாருங்க, ரொம்ப இன்டீரியலுங்க. அரசாங்கம் 25 கிலோமீட்டர் உள்ள, திருத்தணிலேருந்து 25-27 கிலோமீட்டர் உள்ளனா பார்த்துங்க. அவங்க ஊர் இப்படி தான் இருக்காது. ஈவினிங் மேலே இந்த நிலத்துக்கு வரக்கூட முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. அவங்களோட ஒரு பாட்டு அவங்க அங்கேயே இருந்ததுனால அவங்களுக்கு பழகிடுச்சு. வரவங்க போகிறவங்க எல்லாம் அங்காளி பங்காளி தான் அப்படின்னாரு. எங்கள் ஊரை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து ஒரு 150 வீடு தான் சார் இருக்குது, எல்லோரும் வந்து சொந்தக்காரங்க தான் அப்படின்னாரு. போகிறவங்கலாம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு போனார். இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காரு இவர். அதுக்கப்புறம் அப்படியே அவர் லேண்டு கூப்பிட்டு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ ஒன்று காமிச்சார், முல்லைப்பூ. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பூ தான். ஆனால் இந்த முல்லைப்பூவில் வெறும் 10 சென்ட் தாங்க பட்டார். இந்த 10 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டெய்லி 1000 ரூபா எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாருங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியாட்கள் யாருமே அவங்க வீட்டை வேலை செய்யலாம். அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அப்பா, அவங்க ஒய்ஃபு, அவங்க பசங்க, இவங்க மட்டுமே அந்த நிலத்தில் வேலை செய்கிறாங்க. டெய்லி 1000 ரூபா கிடைக்குது சார் அப்படின்றாரு. எனக்கு நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விற்பனை பிரச்சனை கிடையாது. காலைல மணி ஒரு 8 மணிக்கு வந்து பறிக்கிறாங்கன்னா 10 மணிக்கு அதுமாதிரி போட்டால், ஏன்னா பக்கத்தில் தான் ஒரு மார்க்கெட் இருக்கான். பஸ்ஸு போகும்போது அப்படியே அமுச்சு விட்றேன் சார், பேமெண்ட் வந்துடுது அப்படின்னாரு. அதனால் எனக்கு வருமானத்துக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் பார்த்தீங்கன்னா கராத்தே மாஸ்டருங்க. கராத்தே சிலம்பம் வந்து இவர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்கும். அப்போ அவரோட மூலமாக இன்னொருத்தரோட பண்ணைக்கு தான் நான் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரோஸ் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஒரு விவசாயி பின்னாடி எங்கள் வேலை செஞ்சுட்டு அவர் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கள்ளக்கபடமான மனுஷங்க. அதாவது செடியில் பூச்சி நோய் தாக்குதல் இருந்தால் கடையில் எத்தனை கொடுப்பேன், மருந்து கொடுப்பேன், வந்து அடிச்சிருவேன் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், எங்கள் நிலமும் உங்கள் நிலம் தாங்க பாலாகும், உங்கள் உடம்பு தாங்க பாலாகும். சார் பூ தான் சார் அப்படின்னாரு. பூ தான் புரியுதுங்க, உங்கள் நிலம் பாலாகுதுங்க, உங்கள் பசங்க அதுக்கப்புறம் இந்த நிலத்தில் எதுனா பயிர் பண்ண அவங்களுக்கு வருமானம் தேவையில்லைங்க அப்படின்னா அப்படியே சிரிச்சு அப்படியே மழுப்பினார். ரொம்ப கள்ளங்கடாமல் அது ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க. எத்தனை கொடுக்குறாங்களாம், அப்படியே வந்து மருந்து கொடுக்குறாங்க, கடையில் எத்தனை கொடுத்து மருந்து கொடுக்குறாங்க, நான் அடிச்சு விட்றேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணேன், பக்கத்தில் ரோஜா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ரோஜா பூ அப்படியே காட்டுறேன். அது உள்ள ஒரு பூச்சி இருந்தது. நாங்கள் தேனி பூச்சி அப்படின்னு எடுத்துருந்தேன். அப்பா வந்துடு, சார் என்ன சார் எடுக்கிறீங்க அப்படின்னாரு. சார் இல்லை, இந்த ரோஜாவில் தேன் பூச்சி எடுக்கிறேன் சார், அது தேனி கிடையாது, பூச்சி சார் அது அப்படின்னாரு. அது தேனை உறிஞ்சுது, ஆனால் அதுவும் தேனை தான் எடுக்குது அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி இன்னொருத்தரோட பண்ணைக்கு போனோம். அங்கே பார்த்தா அவர் வேர்க்கடலை சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. சரி வேர்க்கடலை பார்த்தேன், வேறு ஏதோ புது ரகம் அப்படின்னாரு. பறித்து சாப்பிட்லாமா கேட்டேன். சார் இன்னும் அது வந்து
முளைப்பு இன்னும் வரல, இன்னும் வரத்துக்கு ஒரு 20 நாளும், இப்போ உண்மையிலேயே சாப்பிடவே முடியாது அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து ஒரு பேட்டி ஒன்று எடுத்தேன். நிலக்கடலை எப்படி பண்ணுறது இது, ஆனால் இயற்கையில் தான் முழுக்க முழுக்க பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணும்போது நிலம் பாலாகாதுங்க, அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதனால் நானும் சில இடத்துல போய் வேர்க்கடலாம் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்குங்க. ஏன்னா அது நிறைய ரகம் இருக்குது, பட் இயற்கையில் நம்ம கொஞ்சம் தைரியமாக சாப்பிடலாம். இது ஒரு அட்வான்டேஜ் இந்த மாதிரி இயற்கை பண்ணைக்கு போகும்போது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இயற்கையில் வந்து அதான் தானியெலாம் விளை வைக்கிறேன் அப்படின்னாரு. அதாவது கம்பு கேழ்வரகு அதெல்லாம், அதை வச்சு நான் வந்து லட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்படிங்களா அப்படின்னு, ஆமாங்க என் ஒய்ஃப் தான் அது பண்ணுறாங்க, அதை நாங்கள் அப்படியே விற்பனை பண்ணுறோம் அப்படின்னாரு. முழுக்க முழுக்க இயற்கையில் விளைஞ்ச பொருள் தான் அது. அவர்கிட்ட இருக்கிற வேர்க்கடலை, எள்ளு, அப்புறமா பனவளை மட்டும் தான் வெளியில் வாங்குறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா சிறிதனை கம்பு கேழ்வரகு, அதை இதில் வந்து திணை லட்டு அப்படின்னு சொன்னார். அதை வச்சு தான் அவர் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்து அவரோட ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்போ குழந்தைங்களுக்குலாம் லீவா, எல்லாம் விளையாடிட்டாங்க. ஆனால் மோஸ்ட்லி அங்கே வந்து குடிசைங்க தான் நிறைய இருந்ததுங்க. அந்த இடத்த பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து குடிசை தான் இருந்தது. அதான் சொன்னால் இருக்கிற எல்லாமே அங்கே வந்து சொந்தக்காரங்க தானா பாருங்களேன், ஃபுல்லாக குடிசை தான் இருக்குது. இந்த சைடு அந்த சைடு 2 சைடும் குடிசை தான் இருக்குது. அதுதான் சொன்னார், நான் பிறந்து வந்தது தான் இங்கே தான் சார் அப்படின்னாரு. பாருங்களேன், முழுக்க குடிசை தான். பரவாயில்ல, இன்னும் குடிசைங்கெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விடைஜ் எழுதும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் அங்கேருந்து கால் பண்ணி என்ன பண்ணார், இன்னொருத்தர் லேண்டுக்கு போனோம். அங்கேயும் அவர் பூ தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காரு. ரோஜா பூ, அது பட்டன் ரோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. சரி வந்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு பேட்டி எடுத்தோம். கொஞ்சம் நாள் அவங்க விவசாயிக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. 100 நாள் வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. விவசாயிகள் பேச ஆரம்பித்தாங்க. பேச மாட்டாங்க. பேச ஆரம்பித்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா அவரை வலிச்சு கூட்டு வந்து, சார் வாங்க எனக்கு டைம் ஆகுது, நான் சென்னை போகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பட்டன் ஃப்ளவர் வந்து சாகுபடி பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி அப்படியே மெயின் ரோடு வந்தோம். வரும்போது அவரோட ஊரில் இருக்கிற ஏரியை காமிச்சார். சார் இறங்கி சும்மா போய் பார்க்கலாமா, அட்லீஸ்ட் காலாவது நினைக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் வேணாம் சார், டைம் ஆகுது, நான் சென்னை போனேன், இன்னொருத்தர் ஃபார்மர் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னா. சரி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பும், இன்னொருத்தரோட இடத்துக்கு போனால் அங்கே அவர் இல்லை. சரி பரவாயில்ல, அவர் பண்ணையில் வந்து நெல் சாகுபடி தான் பண்ணிகிட்டு இருக்காராம். கிணத்துல வந்து நிறைய வகையான மீன்கள் விட்டுருக்கேன் அப்படின்னாரு. அவர் சென்னை ஆள் தானே அவரும் பாருங்க, சென்னையில் இருந்தாலும் இங்கே ஒரு லேண்டு வாங்கி இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் குடும்பத்துக்கு தேவையானதை எடுத்துக்கிறாராம். அதனால் வந்து இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. நெல் அப்புறமா வாழை, அப்புறமா கொய்யா அப்படின்னு அதில் மீனும் பண்ணுறாராம். இங்கே வாரத்துக்கு ஒரு தாட்டி இங்கே வந்துட்டு இருக்கிற மீனை பிடிச்சி இங்கே சாப்பிட்டு போவாங்க அப்படின்னாரு. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும், ஏன்னா மணி 2 மணி ஆகிடுச்சு. இவர் என்ன பண்ணார், சார் சாப்பிட்லாமா கேட்டால், சரி சாப்பிட்லாம் சார். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹோட்டலுக்கு கொடுக்கூடாது, என்னென்னு கூட நாங்கள் கவனிக்கவே இல்லை. அப்படியே அது வேட்டில் அப்புறமா உள்ளே போய் பார்த்தா அது தாபா. அந்த தாபாக்குள்ளே போனோம். நான்வெஜ் தான் சாப்பிட்டது. ஃபுல்லாக அவர் தான் பே பண்ணார். ஃபுல் கட்டணும் நான்வெஜ்ஜு. இதுதாங்க வருஷத்தோட 2வது நாள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சொன்ன மாதிரி பைப்பில் சோம்பேத்தனம் பாடல. அதுக்கப்புறம் என்னென்னா பொய் எதுவுமே பேசலை. சார் டைம் ஆகிடுச்சு, அங்கே நின்றுட்டு அப்படின்னு பொய் எதுவும் பேசலை. தைரியமாக அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னேன். 2வது நாள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு.